ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். ஆகஸ்ட் 7 புதன்கிழமை, நாளைய தினம் ஆடிப்பூரம். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் 3 எலுமிச்சை பழத்தை வச்சு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. பணவரவு வீட்டில் அதிகமாகும், 16 செல்வங்கள் நிரம்பி வழியும். அது என்ன தீபம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன தீபம் எப்போ ஏற்றணும் அப்படிங்கிற பற்றி விரிவாக பார்க்கலாம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம் புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. ஒரு வருடமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் தான் இந்த ஆடிப்பூரம். ஆடி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரிச்சதா ஐதீகம். ஆண்டாள் அவதாரம் செஞ்ச இந்த நாள் தான் ஆடிப்பூர திருநாளாக கொண்டாடப்படுது. இன்னொரு வகையில் பார்த்தா இந்த ஒரு ஆடிப்பூர நாள் அன்னைக்கு அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துறதும் இன்னொரு ஐதீகம். ஆடிப்புறம் அப்படின்னு சொன்னாலே அது முழுக்க முழுக்க அம்பாளுக்கு உரிய தினம். இந்த நாளில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறதுக்கும் அம்பாளை நினச்சபடி எப்படி விரதம் இருக்கிறது அப்படிங்கிற பற்றியும் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே ஆடிப்புறம் அன்னைக்கு அம்பாள் வழிபாடு செய்யணும். இந்த ஆடிப்புற நாளில் அம்பாளுக்கு வளையாப்பு செஞ்சால் அடுத்த வருடத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் குழந்தை பாக்கியம் காத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருக்கக்கூடிய பெண்கள் கையில் வளைகாப்பு வளையல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் அம்பாளுக்கு போட்ட வளையலை அவங்க ஆடிப்புறத்தனைக்கு கையில் போட்டுக்கிட்டா திருமணமாகாத அந்த பெண்ணோட கையில் அடுத்த வருடம் திருமண வளையல், நலுங்கு வளையல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த வழிபாடு தான் இந்த ஒரு ஆடிப்புறம். நிறைய கோவில்களில் அம்பாளுக்கு வளையலால் அலங்காரம் செஞ்சு வளைகாப்பு நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம வீட்லேயும் அம்பாளுக்கு வளைகாப்பு செய்யலாம். இந்த முறைப்படி உங்கள் வீட்டில் வளைகாப்பு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குடும்பம் பல தலைமுறைகளுக்கு தழைத்து ஓங்கி இருக்கும். அதே மாதிரி வளைகாப்பு செஞ்சுட்டு அம்மனுக்கு நலுங்கு வைக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஒரே ஒரு தீபம், இந்த தீபத்தை இப்போ நாம் சொல்லக்கூடிய முறைப்படி ஏற்றுனீங்கன்னா கண்டிப்பாக பொருளாதார பிரச்சனை தீரும், குடும்பத்தில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். சொல்லப்போனால் இந்த பூரம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:41 மணிக்கெல்லாம் பிறந்தது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரைக்கும் பூர நட்சத்திரம் இருக்குது. அதனால் ஆடிப்புறம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி தான். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்புறம் தினத்தில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யறதுக்கோ இல்லை அம்மனுக்கு வளைகாப்பு நடத்துறதுக்கோ சரியான நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் 6:15 மணிலேருந்து 7:15, அதே மாதிரி காலையில் 9:15 மணிலேருந்து 10:15, மாலை 6:30 மணிலேருந்து 7:30. நாளைக்கு உங்கள் வீட்டில் அம்பாளுக்கு எப்படி வளைகாப்பு செய்கிறது? பூஜை அறையை சுத்தம் செஞ்சு பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. ஒரு மரத்தால் செய்யப்பட்ட மணப்பலகையை போட்டு அதில் அம்பாளோட திருவுருவ படத்தை வைக்கணும். அம்பாளோட சிலை இருந்தாலும் இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். அம்பாளோட ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ பூக்களால் அலங்காரம் பண்ணுங்க. மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா வளையல் மாலை கட்டணும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வளையலை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்தலாம். புதுசாக வளையல் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது 1 டஜனோ 1/2 டஜனோ வளையலை வாங்கிட்டு வந்து உங்கள் கையால் வளையலை மாலையாக கட்டி விளக்கேற்றி வச்சுட்டு அம்பாளுக்கு ஏதாவது கலவை சாதம், எலுமிச்சை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், இப்படி ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு அம்மனுக்கு முன்னாடி வச்சு படைக்கணும். அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை அம்மனுக்கு முன்னாடி ஏற்றி வைக்கலாம். அதாவது அம்மன் ஃபோட்டோவுக்கு வளையல் மாலையை போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கீங்களே, அதுக்கு முன்னாடி இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஒரு சின்னதாக ஒரு தட்டு ஒன்று எடுத்து அதில் 3 எண்ணிக்கையில் எலுமிச்சை பழம் எடுத்துக்கோங்க. இந்த எலுமிச்சை பழம் அப்படிங்கிறது தெய்வக்கனி. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அம்பாளுக்கு உகந்த எலுமிச்சை பழத்தை 3 எடுத்து அதை சுத்தப்படுத்தி கழுவிடுங்க. அதில் 3 எலுமிச்சை பழத்துலையும் மஞ்சள் குங்குமத்தால் பொட்டும் வச்சுடுங்க. தட்டு ஒன்று எடுத்து அந்த 3 எலுமிச்சை பழத்தையும் அந்த தட்டில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரே ஒரு அகல் தீபம் வச்சுடுங்க. அகல் தீபம் வச்சுட்டு அந்த அகல் தீபத்துக்கு பக்கத்தில் அந்த தட்டில் 2 4 1 ஜோடியோ 2 ஜோடியோ வளையல்களை வச்சுடுங்க. தாலி, குங்குமம், மஞ்சள் கயிறு இது செட்டாக கிடச்சாலும் வச்சுடுங்க. இல்லை மஞ்சள் குங்குமம் மட்டும் தான் இருக்கிறாலும் அதை மட்டும் வைக்கலாம். தாலி கயிறு குங்குமம் மட்டும் வைக்கிறாலும் அதை மட்டும் வைக்கலாம். இந்த முழு அமைப்பையும் நீங்கள் அம்பாள் படத்தோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற போகிறீங்க. இந்த தீபத்தை ஏற்றும் போது நீங்கள் உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை அம்பாள்கிட்ட, அம்மன்கிட்ட மனசார வாய் விட்டு சொல்லணும். குழந்தை பாக்கியம் வேணும், திருமண வரன் அமையணும், அதே மாதிரி உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல வேலை கிடைக்கணும்,
கணவருக்கு உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கணும்னு என்ன வேண்டுதல் இருக்கோ, பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் சரி, அதையும் இந்த தீபம் ஏற்றும் போது அம்மன் கிட்ட, அம்பாள் கிட்ட மனசார வேண்டிக்கோங்க. உங்களோட குலதெய்வத்தையும் அந்த நேரத்தில் மனசார நினச்சிக்கிட்டு அந்த அகவிளக்கு வச்சுருக்கீங்களே, அதில் நெய் ஊற்றினாலும் சரி, எண்ணெய் ஊற்றினாலும் சரி, ஊற்றி தீபம் போடுங்க. அந்த தீபம் ஆடிப்புற தினத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கலாம். காலையில் 6:15 7:15, 9:15 10:15, மாலை 6:30 7:30. இந்த 3 நேரத்தில் எந்த நேரத்தை வேணாலும் பயன்படுத்தி நீங்கள் ஆடிப்புற வழிபாடு செய்யும் போது இந்த தீபத்தையும் கூடவே ஏற்றி வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் கவனிக்கணும். இந்த தட்டில் வளையல் வச்சுருக்கீங்களே, இந்த வளையலை என்ன செய்யலாம்? ஆடிப்புற தினத்தன்னைக்கு நீங்கள் அம்பாளுக்கு வளையல் மாலை போடுறீங்க இல்லையா, அதை உங்கள் கையால் உங்கள் வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை கோவிலுக்கு போயிட்டு அங்கே வரக்கூடிய பெண்களுக்கோ உங்கள் கையால் வளையலை கொடுக்கலாம். ஆனால் சுவாமிக்கு முன்னாடி தட்டில் 3 எலுமிச்சை பழம் வச்சு 1 ஜோடியோ 2 ஜோடியோ வளையல் வச்சு படைச்சிங்கல்ல, அந்த வளையலை நீங்கள் யாருக்கும் கொடுக்காம நீங்களோ, உங்கள் மகளோ, உங்கள் மருமகளோ, உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க மட்டும் அந்த வளையலை பயன்படுத்திக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. வேறு நபர்களுக்கு, மற்ற நபர்களுக்கு அந்த வளையலை கொடுக்க வேணாம். மற்றவங்களுக்கு நாளைக்கு ஆடிப்புற தினத்தில் நீங்கள் வளையல் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அம்மன் ஃபோட்டோவுக்கு சிலைக்கோ வளையல் மாலை போட்டிருப்பீங்கள, அதை நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். எத்தனை வளையல் வேணால் கொடுக்கலாம், அதுக்கு கணக்கே கிடையாது. 3 எலுமிச்சை பழம் வச்சுருப்பீங்க. அந்த 3 எலுமிச்சை பழத்தை ஒன்று உங்களோட வாகனம், வெளியில் போகக்கூடிய காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் இருக்கிறதுக்கு அம்மன் கிட்ட அம்பாளோட பாதத்தில் வச்சு எடுத்த சக்தி வாய்ந்த அந்த ஒரு எலுமிச்சையை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தில் வச்சுக்கோங்க. இன்னொரு பழத்தை உங்கள் வீட்டோட பீரோ, கல்லாப்பெட்டி, இது மாதிரி பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பழத்தை வச்சுக்கலாம். இன்னொரு பழத்தை நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், இல்லை உங்கள் கணவரோட ஆஃபீஸ் டேபிளாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் ஒரு எலுமிச்சை பழத்தை பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். அதை வெளில தெரிகிற மாதிரி வைக்கணுட அவசியம் இல்லை. ஏதோ டேபிளில் ஏதோ லாக்கர் இருந்தால் கூட அதோட போட்டு வச்சுக்கலாம். இந்த 3 எலுமிச்சை பழத்தை அது காய்ந்து போகும்போது மட்டும் மாற்றிக்கோங்க. அது வரைக்கும் அதை கையை வைக்க வேணாம். இது ஆடிப்புற தினத்தில் அம்பாள் பாதத்தில் வச்சு எடுத்த, அம்பாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கின 3 எலுமிச்சை பழத்தை அப்படி பயன்படுத்தும் போது உங்களுக்கு வரக்கூடிய ஆபத்து எதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் விலகி ஓடிடும். காரியத்தடை அதிகமாக இருக்குன்னா அதெல்லாம் விலகி ஓடிடும். இந்த ஒரு தீபத்தை ஆடிப்புற தினத்தன்னைக்கு 3 எலுமிச்சை பழம், மஞ்சள் கயிறு, தாலி செட்டு, அதே மாதிரி 2 ஜோடி வளையல் இல்லைனா 1 ஜோடி வளையலை வச்சு இந்த தீபத்தை ஏற்றுங்க. பொருளாதார ரீதியாக என்ன பிரச்சனை சந்திச்சுட்டு வந்தாலும் அதுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதே மாதிரி அம்பாளோட ஃபோட்டோவோ சிலையோ வச்சு மணப்பலைகளை அலங்காரம் பண்ணியிருக்கீங்களே, ஆடிப்புறத்தோட வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோவை இருந்த இடத்துல வச்சுட்டு உங்கள் வீட்டில் யாருக்காவது குழந்தைய பாக்கியம் இல்லை திருமணமாகாமல் காத்துட்ருக்காங்கன்னா அந்த மணப்பலகை மேலே கிழக்கு பார்த்து உட்கார வச்சு திருமணவரம் அமையறதுக்காக காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு உங்கள் கையால் 1 ஜோடி வளையலை கொடுங்க. அதே மாதிரி நலுங்கு வைங்க. வளைகாப்புக்கு எப்படி நலுங்கு வைப்பீங்களோ அதே மாதிரி நலுங்கு வைக்கிறது மூலயமா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு நலுங்கு வைக்கும்போது அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணம் நலுங்கு வைக்கிறதுக்கான யோகம் வரும். இந்த ஒரு ஆடிப்புற தினத்தை தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தினம். கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, குடும்ப அளவுக்கு இப்போ நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு பூஜை முறையில் நீங்கள் வீட்டில் செய்கிறது மூலயமா ஆடிப்புற தினத்தில் அம்பாளோட அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.